10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? இத பாருங்கண்ணே, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அழகுக்கு மயங்குறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் சார். வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓ, இவர்கிட்ட கேட்டுக்கு இப்போ லவ் ஒன்று தான் குறைச்சா இருக்கும். வீட்டில் வந்து வேறு பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் எ கிறிஸ்டியன், நான் ஹிந்து. இன்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். 22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. நானும் அவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். வேலு நீயே சொல்றா, எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. தம்பி இந்த விஷயத்தை கீர்த்தனாட்ட சொல்லிடாதுண்ணே. அவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். ஒரு வேலை மட்டும் எனக்கு செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு வேலையை சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. இந்த ஒரு வேலை. இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு 11:45க்கு. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க. அங்கேயும் எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. உங்களை என்னமோ அழைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணே. ரொம்ப போகலாதப்பா, எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது. காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்ல அவங்க அந்த வாசல்ல கிடந்தாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். மர்க்கா சொல்லு. மணி வரைக்கும் நான் நடு ரோட்ல அவங்க அந்த வாசல்ல கிடந்தாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். So நாங்க 9 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். தட் இஸ் சேம் சிட்டிலே இருக்கல. 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். செத்த பையல உங்களுக்கு அது தேவையில்ல இது தேவையில்லான்ட்டு இதான் வேலை மீன் உங்களுக்கு. செத்த பையல மூஞ்சி மோரையும் பண்ணி பெறலாம். ஆமா. ஐ மீன் ஒரே வேற ஊரா வேற நாடா? 2 இயர்ஸ் வேற நாடு, மிச்ச 5 இயர்ஸ் வேற ஊர்ல இருந்தோம். ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? பட் ஆனால் இவங்க அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு 10:30 மணிக்கு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? அவங்க தான் ஊர் சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. ஒரு பப்ளிக்கா வந்து நடு ரோட்ல இந்த மாதிரி வந்து உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்படியே அவங்க அப்பா அடிக்கிறாரு, அவங்க அம்மா அடிக்கிறாங்க. உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு மச்சான் 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு. பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேல ஊத்தி மாப்ள என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. சிரிக்கிற வெக்கமா இல்ல? போதாதுக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார். வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே என் பொண்ணு இழுத்துட்டு போனமா காலு விலக கூடாது. அவ 2 காலும் தண்ணிலார் ஏறி கட்டையில நடக்கணும். எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். ஈரோட்ல என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டாரு சார் ஒருத்தர். மனுஷனாடா நீங்க எல்லாம். பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு? ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்க ஒதுங்கிக்கல. இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? திட்டுவீங்க. ஆமா. இல்ல விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். அவங்க என் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் சார். கிரேட் எஸ்கேப். புரிஞ்சதா? அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமா இருந்தேன் சார். எவ்வளவு எப்படி இருக்க? உங்க நினைப்புல ஒரு சுத்தி இழைச்சு போயிட்டேன். ஒன்னும் வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனா இவர் மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான். நீங்கள் கேட்ட இவர்களுடைய காதலில் எது உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியமாகிறது? தாய் மாமா வர்றார், தாய் மாமா வர்றார், தாய் மாமா வர்றார். பாத்தியாடி தாய் மாமா மரியாதைய? மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட லவ்க்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. ஒரே ஒரு கிளாஸ் ஆசிட் எடுத்து அவ மூஞ்சில ஊத்திட்டேன். இப்போ என் தாய் மாமே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ற பேச்சே கேட்டிருப்பேன் சார். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ?